வணக்கம். ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பங்குச்சந்தையில நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். நிஃப்டி செக்டர் வைஸ் கெய்னர்ஸ் மற்றும் லூசர்ஸ், ஹை வால்யூம்ல இருக்கிற சில ஸ்டாக்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸை விரைவாக பார்க்கலாம். 52 வீக் ஹை மற்றும் லோஸ் எட்டின சில ஸ்டாக்ஸும் விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கும் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று க்ளோஸை விட கிட்டத்தட்ட 37 புள்ளிகள், அதாவது 0.26% அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 14,018.50. ஸோ 14,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 13,981. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 13,996. ஸோ கிட்டத்தட்ட 15 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமாக ஒரு லோ 13,991. ஸோ லோ பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸை விட அதிகமாகத்தான் இருக்குது. ஹை பார்த்தீங்கன்னா 14,050 டெஸ்ட் பண்ணுச்சு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி குறிப்பாக கீழே விழுந்திருக்குங்க. 7% விழுந்திருக்கு. நிஃப்டி பி நேற்று என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. ஏன்னா நேற்று ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஒன் டே சார்ட். ஜீரோதா கைட்லேருந்து எடுத்திருக்கிறது. கடைசி கேண்டில் தான் இன்னைக்கு கேண்டில். ஸோ எங்கே ஓப்பன் ஆச்சோ அதுதான் கிட்டத்தட்ட லோவாகவே இருந்தது. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனால் கடைசியில் ஒரு செல் ஆஃப் இருந்த மாதிரி தெரியுது. நம்ம 15 மினிட் சார்ட் அதை வெரிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட் சார்ட். ஜனவரி 1ஆம் தேதி முதல் கேண்டில் 15 மினிட் சார்ட்டுங்க. ஸோ முதல் கேண்டில் கேப் அப் இருந்திருக்கு 15 புள்ளிகள். முதல் கேண்டிலோட லோ தான் இன்னைக்கு ஃபுல் டேவோட லோவாகவே இருந்தது நிஃப்டிக்கு. ஹையாக 14,050 டெஸ்ட் பண்ண முயற்சிச்சது நிஃப்டி. ஆனால் அதை பிரேக் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல செல் ஆஃப், ஸ்ட்ராங் செல் ஆஃபே தெரியுது நிஃப்டி 15 மினிட் சார்ட்ல. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் விரைவாக பார்க்கலாம். பப்ளிக் செக்டர் பேங்க் இன்னைக்கு கலக்கியிருக்காங்க. 3.25% அதிகரிச்சிருந்தது. நிஃப்டி ஆட்டோ செக்டர் 0.8% அதிகரிச்சது. நிஃப்டி ஐடியும் 0.84%. ரியாலிட்டி செக்டர் 0.81% அதிகரிச்சது. ஃபார்மா செக்டர் 0.67%. எஃப்எம்சிஜி செக்டர் 0.63% அதிகரிச்சது. மீடியா செக்டர் 0.61% அதிகரிச்சது. மெட்டல் செக்டர் ஃப்ளாட்டாக இருந்தது. 0.13% தான் அதிகரிச்சது. பேங்கிங் செக்டரும் ஒட்டுமொத்தமாக ஃப்ளாட் தான். 0.12 இழந்திருந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.15% இறங்கி இருந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 0.32% இறங்கி இருந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். அதானி போர்ட்ஸ் 4.39% அதிகரிச்சது. டிசிஎஸ் 2.42%, ஐடிசி 2.34% அதிகரிச்சிருந்தது. எம்என்எம் 1.55% அதிகரிச்சிருந்தது. எம்என்எம் இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த நியூஸை பார்க்கலாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% அதிகரிச்சிருந்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் ஐசிஐசிஐ பேங்க் 1.36% இறங்கி இருந்தது. எஸ்பிஐ லைஃப் 1%, ஹிண்டல்கோவும் கிட்டத்தட்ட 1% இறங்கி இருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 0.89%, டைட்டன் 0.58% இறங்கியிருந்து. டைட்டன் 52 வீக்கும் அடிச்சுட்டு தான் இன்றைக்கி இறங்கியிருக்குங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் ஒரு பெரிய பிட் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டோட ஏலத்தை வின் பண்ணியிருக்காங்க. சத்தீஸ்கரில் இருக்கிற காரே பால்மா கோல் மைனில் அவங்களுக்கு அந்த பிட்டிங் ஜெயிச்சிருக்காங்க, அந்த கோலை எடுக்கிறதுக்கானது. ஸோ இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 2.5% அதிகரிச்சிருந்தது ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர். அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு லெட்டர் சப்மிட் பண்ணியிருந்தாங்க நேற்று 31 டிசம்பர். இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குங்க. அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்யூட்டர்ஸ் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அவங்களோட இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் திருட்டு போயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லாத இன்னொரு விஷயம், கஸ்டமர் டேட்டா ஏதாவது திருட்டு போயிருக்கா அப்படின்றத அவங்க இன்னும் சொல்லலை. கஸ்டமரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ், முக்கியமாக பில்லிங்குரிய கிரெடிட் கார்டு இல்லைனா பேங்கிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் திருட்டு போயிருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதை பற்றி எதுவும் கம்பெனி சொல்ல. ஆனால் கம்பெனி வேறொரு அறிக்கையும் சொல்லியிருக்காங்க. அவங்க லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதாகவும் இன்னும் ஸ்ட்ரிக்டராக பார்க்குறதாகவும் அவங்க சிஸ்டம் ரெக்கவர் பண்ணிட்டதாகவும் அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இன்னைக்கு இன்ட்ராடேல 1.6% வீழ்ந்திருந்தது இண்டிகோ. சரிங்க. கெம்கான் கெமிக்கல் கம்பெனி நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நேற்று இன்ட்ராடேல 15% அதிகரிச்சிருந்தது. இன்றைக்கி இன்ட்ராடேல 7% அதிகரிச்சிருந்தது. ஒரு பல்க் டீலையும் பார்த்துருந்தோம். வேறொரு கம்பெனி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் செஞ்சுருந்தாங்க. ஒரு ப்ளூட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறேங்க. நேற்று பார்த்துருந்தோம் அந்த நியூஸ். ஸோ கடைசி 2 நாட்களாக 22% அதிகரிச்சிருக்கு கெம்கான் கம்பெனியில். ஆனால் இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கடைசி 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் நல்ல செல் ஆஃப் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது கெம்கான் கம்பெனி.
சரிங்க. ஃபைசர் மற்றும் ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மாவோட கோவிடுக்கான வேக்சின் இந்தியால கூடிய விரைவில அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற நியூஸ் போய்க்கொண்டிருக்கு. ஃபைசர் இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா 6% அதிகரிச்சிருந்தது. ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா இன்ட்ராடேல 1% அதிகரிச்சிருந்தது. நம்ம முன்னே ஒரு நியூஸ் பார்த்திருந்தோம். ஆஸ்ட்ராசெனகாவோடது யுகே கண்ட்ரி வந்து அத அப்ரூவல் குடுத்திருந்ததாகவும், அந்த டைம்ல ஆஸ்ட்ராசெனகா அதிகரிச்சதையும் நம்ம பார்த்திருந்தோம். சரிங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு 2% இன்ட்ராடேல கெயின் ஆயிருந்தாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கு ஒரு நியூஸ் இருக்கிறதாக கருதப்படுது. அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ண லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேர் ரேட்டிங் ஏஜென்சி அவங்களுக்கு AAA ரேட்டிங் குடுத்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. மஹிந்திரா கம்பெனி இன்னைக்கு நியூஸ்ல இருக்காங்க. M&M இன்ட்ராடேல 3.3% அதிகரிச்சிருந்ததுங்க. விரைவாக எல்லா நியூஸையும் பார்த்துரலாம். ஃபோர்டு மற்றும் மஹிந்திராக்கு உரிய ஜாயிண்ட் வெஞ்சர கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 2 கம்பெனிகளும் ஒருமனதாக இந்த முடிவை எடுத்திருக்கிறதாக கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரீமெண்ட்டை எப்போ போட்டாங்கன்னா, அக்டோபர் 2019ஆம் தேதியில போட்டிருக்காங்க. ஆனா இப்ப அத பிரேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. காரணம் கொரோனா தான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க கம்பெனி. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆட்டோ சேல்ஸ் டீட்டெயில்ஸும் மஹிந்திரா வெளியிட்டிருக்காங்க. டிசம்பர் மாதத்துல 35,187 வெஹிக்கிள் செல் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஃபார்ம்ஸ் எக்யூப்மென்ட் செக்டர்ல பார்த்தீங்கன்னா 21,173 யூனிட்டுகளா வித்திருக்கிறதாகவும், அது 23% அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாரியும் அவங்க பிரஸ் ரிலீஸ் குடுத்திருக்காங்க மஹிந்திரா கம்பெனி. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்திருக்கலாம். 3.3% இன்ட்ராடேல கெயின் ஆவறதுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாசிட்டிவ் நியூஸும் வந்திருக்கு மஹிந்திராக்கு. அவங்களோட சப்சிடி கம்பெனியான சாங்யாங் மோட்டார்ஸ் கொரியன் கம்பெனி அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு சப்சிடி கம்பெனி அவங்களது. ஸோ அதிலோட ஸ்டேக்கை வேறொரு கம்பெனி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அறிக்கை விட்டிருக்காங்க. ஸோ பிப்ரவரிக்குள்ளார அந்த டீல் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு மஹிந்திரா கம்பெனிக்கு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் கம்பெனி இன்னைக்கு லிஸ்ட் ஆச்சுங்க. 40% கெயின்ல லிஸ்ட் ஆச்சு. இன்ட்ராடேல 56% வரைக்கும் அதிகமாக போச்சு ஆண்டனி கம்பெனி. நெர்லாக் பெயிண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா 9% அதிகரிச்சிருந்தது. பெயிண்ட் கம்பெனிகளே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் தொடர்ந்து 52 வீக் ஹைல இருந்து கொண்டிருக்கிறதும், இன்னொரு கம்பெனியான பர்ஜர் பெயிண்ட்ஸும் வந்து ஆல் டைம் ஹையும் 52 வீக் ஹையும் தொடர்வதையும் நாம பார்த்துருக்கோம் முந்தின வீடியோஸ்ல. மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டரை சார்ந்த சில கம்பெனிஸை விரைவாக பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் நெட்வொர்க்ஸ் லிமிடெட், அதாவது ரேடியோ மிர்ச்சியை நடத்துகிற கம்பெனி 15% இன்ட்ராடேல இன்னைக்கு கெயின் இருந்திருக்காங்க. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தெரியாதவங்களுக்காக இது ஒரு மியூசிக் கம்பெனி, மியூசிக் லேபிள் கம்பெனி, சாரிகாமா மாதிரியான ஒரு கம்பெனி. இவங்க ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் இருக்காங்க, ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லையும் இருக்காங்க, பஞ்சாபி படங்கள் நிறைய எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இன்ட்ராடேல 20% அதிகரிச்சிருக்காங்க. அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. இதுக்கு நியூஸும் இருக்குங்க. 2 நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபேஸ்புக் கூட ஒரு டைப் ஒரு டீல் செஞ்சுருக்காங்க இந்த கம்பெனி. அதே மாதிரி அவங்களோட ஃபிலிம் பிஸ்னஸை டீமர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 5ஆம் தேதி போர்டு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்ற அறிக்கையும் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பாசிட்டிவ் நியூஸும் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 20% இன்ட்ராடேல அதிகரிச்சது. சாரிகாமா அவங்களோட காம்படிட்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே 4% அதிகரிச்சிருந்தது. சாரிகாமா முன்னே இந்த ஃபேஸ்புக்கோட ஒரு டீல் வச்சிருந்தாங்க. அதே டீல் தான் இப்போ டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோம்னா, இன்னைக்கு வால்யூம் கூட 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் பண்ணி 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸை பார்க்கலாம். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருக்கணும். ஸோ டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ தான் பார்த்தோம். 16.5% அதிகரிச்சிருந்தது ஷேர் பிரைஸ். 315% வால்யூம் அதிகரிச்சிருந்தது. லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 15% ஷேர் பிரைஸும் 610% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் 13% ஷேர் பிரைஸும் 944% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 1538% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. சோழமண்டலம் ஃபினான்ஸ் 6% ஷேர் பிரைஸும் 160% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. செஞ்சுரி பிளைவுட்ஸ் 6% ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருந்தது. 108% வால்யூம் அதிகரிச்சிருந்தது. பயோஃபில் கெமிக்கல்ஸ் 5% ஷேர் பிரைஸும் 4550% வால்யூமும் அதிகரிச்சிருந்தது. விஎஸ்டி டில்லர்ஸ் 4.5% ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருந்தது. 587% வால்யூம் அதிகரிச்சிருந்தது. சரிங்க. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். லூசர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் இறங்கி இருக்கணும். சாரதா மோட்டார்ஸ் 6% ஷேர் பிரைஸ் இறங்கி இருந்தது. 221% வால்யூம் அதிகரிச்சிருந்தது. விஷ்ணு கெமிக்கல்ஸ் 4.3% ஷேர் பிரைஸ் இறங்கி இருந்தது. 110% வால்யூம் அதிகரிச்சிருந்தது. ஏஷியன் ஹோட்டல்ஸ் 2.9% ஷேர் பிரைஸ் இறங்கி இருந்தது. 313% வால்யூம் அதிகரிச்சிருந்தது.
சரிங்க. 52 வீக் ஹை எட்டுன சில ஸ்டாக்ஸ பார்க்கலாம். பெயிண்ட் கம்பெனிகளான நெரோலாக், ஏசியன் பெயிண்ட்ஸ் மற்றும் பர்ஜர் பெயிண்ட்ஸ் 52 வீக் ஹைல இருக்காங்க. பர்ஜர் பெயிண்ட்ஸ் ஆல் டைம் ஹைலயும் இருக்காங்க. ஜெட் ஏர்வேஸ், பஜாஜ் ஆட்டோ, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 52 வீக் ஹைல இருக்காங்க. HDFC மற்றும் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் 52 வீக் ஹைல இருக்காங்க. அதானி போர்ட்ஸ் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் இந்த லிஸ்ட்ல வராங்க. லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் 52 வீக் ஹை. இந்தியா சிமெண்ட்ஸ் 52 வீக் ஹைல இருக்காங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் 52 வீக் ஹை. டைட்டன் மற்றும் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், ஹேவல்ஸ், ஹாக்கின் குக்கர்ஸும் 52 வீக் ஹைல இருக்காங்க. ஹெல்த் கேர் செக்டரை சார்ந்த லால் பாத் லேப்ஸ், டாக்டர் லால் பாத் லேப்ஸ், டிவிஸ் லேப்ஸ், சன் ஃபார்மாவும் 52 வீக் ஹை. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் சாரிகாமாவும் 52 வீக் ஹைல இருக்காங்க. சரிங்க. ஐடி கம்பெனிகள் சிலது 52 வீக் ஹைல இருக்காங்க. 3i இன்ஃபோடெக், கேபிஐடி டெக்னாலஜிஸ், மைண்ட்ரி, HCL டெக், இன்ஃபோசிஸ் மற்றும் L&T இன்ஃபோடெக் லிமிடெடும் 52 வீக் ஹைல இருக்காங்க. சரிங்க. 52 வீக் லோல எப்பவுமே இருக்கிற CST கெமிக்கல்ஸ் தொடர்ந்து அதில் இருக்காங்க. கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமாக விஷால் ஃபேப்ரிக்ஸ் இந்த பட்டியலில் மறுபடியும் இணையிறாங்க. சரிங்க. இதுதான் என்னுடைய பார்வைக்கு சில விஷயங்கள் பங்குச்சந்தையில் நடந்தது இன்னைக்கு. உங்கள் பார்வைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்க. அனைவருக்கும் உபயோகமாகவே இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. வணக்கம்.